மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலே தூத்துக்குடி நகரத்தை ஒட்டிய கடற்கரை பகுதியிலே நீர் சறுக்கு விளையாட்டு சுற்றுலா தலத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களும் நானும் இந்த பகுதிக்கு ஆய்வுக்காக வருகை தந்திருக்கிறோம். எங்களோடு அதிகாரிகளும் வருகை தந்திருக்கிறார்கள். இங்கே இந்த சுற்றுலா தலத்தை நீர் சறுக்கு விளையாட்டு தலமாக நீர் சறுக்கு விளையாட்டுகள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பான சுற்றுலா தலமாக அமைப்பதற்கான அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இதை ஆய்வு செய்திருக்கிறோம். இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். இப்போது தான் ஆய்வு செய்வதற்காக வருகை தந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 2 மாதத்திலே இதற்கான ஆய்வுகள் முடிவு பெற்று இது சம்பந்தமான முன்மொழிவுகள் அரசுக்கு அனுப்பி முன்மொழிவின் அடிப்படையில் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நிதி ஒதுக்கி அதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த பணிகள் நடைபெற இருக்கிறது. மாவட்டத்தில் இந்த ஆதிச்சநல்லூர் அந்த மாதிரி இதுகள்லாம் சுற்றுலா மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரி அதற்கான முயற்சியையும் மேற்கொண்டிருக்கிறோம். நீர் சறுக்கு விளையாட்டுகள் அத்துணை விளையாட்டுகளையுமே இங்கே அமைப்பதற்கான அந்த திட்டம் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். அதற்கான ஆய்வு தான் இப்போது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். பக்கத்தில் இந்த தீவுகள் நிறைய இருக்குது, வனத்துறைக்கு சொந்தமாக இருக்குது, அதை சுற்றுலாத்தலமாக்கணும்னு சொல்லி ஏற்கனவே பேசிட்டாங்க. அது ஏதாவது இருக்காது? தேரிக்காடு வரை இப்போது செல்ல இருக்கிறோம். தேரிக்காட்டிலே இருக்கிற அந்த சிகப்பு மணல் இருக்கிறது, அந்த பகுதியை சுற்றுலாத்தலமாக அறிவிப்பதற்கான அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். அதையும் நேரிலே பார்வையிட்டு ஆய்வு செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம்.